எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் ஒரு பயங்கரமான திருப்பம். வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள், என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலி எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்த புதுசில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே வந்து கிரியேட் பண்ணுச்சு. வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான அதிர்வலையை கொடுக்குற மாதிரி ஒரு பயங்கரமான ஃபைலு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு 3.5 மில்லியன் ஃபைல்ஸுக்கு மேலே ரிலீஸ் பண்ணி அதில் நிறைய பேரோட நேம்ஸ் வந்து பயங்கரமாக ஸ்பாயிலாக இருந்தது. ஈவன் நம்ம இந்தியாவோட பிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோடது, தென் அதுக்கப்புறம் புட்டினோடது, ஸோ நிறைய பேரோடது, ஈவன் டொனால்ட் ட்ரம்ப்போடதெல்லாம் பயங்கரமாக நாரி அந்த மாதிரி பயங்கரமாக இருந்தது. ஈவன் நம்ம இந்தியன் டைரக்டர் தட் பாய் அப்படின்னு கூட ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்ததாகவும் நிறைய தகவல் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் படி என்ன அப்படின்னா, நேற்று வந்து ஒரு ஃபைல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த விக்டிம்ஸ் வந்து கேட்டு அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்களெல்லாம் கலெக்ட் பண்ணதை வச்சு அதில் வந்து இந்தியன்ஸோட நேம் எதுவுமே கிடையாதாம். அதாவது அந்த அப்யூஸ் பண்ணது, அந்த இல்லீகல் திங்ஸ்லாம் ஈடுபட்டிருப்பாங்கள்ல, அந்த டிராஃபிக்கிங்லேருந்து செக்ஷுவல் அப்யூஸ்லேருந்து நிறைய விஷயத்தில் ஈடுபட்டிருப்பாங்கள்ல, அதில் ஒரு நேம் கூட இந்தியன்ஸோடது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அஃபீஷியலாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி அவங்களே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைலில் யாரோட நேமெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த தப்பான வேலைகளில் வந்து ஈடுபட்டவங்க, அவங்க இன்வால்வ் ஆனவங்களோட நேம் எல்லாமே அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியன்ஸோட நேம் எதுவுமே இல்லை ஃபார்ச்சுனேட்லி. இது அப்படியே இந்தியாவில் இப்போ என்ன ஒரு ரெவல்யூஷன்னா, அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் நம்ம பிரைம் மினிஸ்டரோட நேம் வந்ததுன்னு சொல்லவும், ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் இவரை வந்து பயங்கரமாக தாக்குறது, சோஷியல் மீடியாஸில் வந்து பயங்கரமாக தாக்குறது, ஸோ இவரோட வீடை வந்து முற்றுகையிடுறதுன்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது அப்படி இப்போ உல்டாவாக மாறி இருக்கு. அவங்க பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் கர்மாவாக ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்து இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இழுத்துக்கிட்டே போகுது. ஸோ டே பை டே அதை பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளும் போடலாம். இன்னும் மர்மமான விஷயம் நிறையா இருக்குது. ஆல்ரெடி அதை பற்றி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.